அமெரிக்கத்தில் போக்குவரத்து தகராறில் 3 பெண்களை சுட்டுக் கொன்ற நபரை அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்துள்ளார்கள். அமெரிக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட குடியிருப்பு பகுதியில் போக்குவரத்து தொடர்பான தகராறில் 3 பெண்கள் கொல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபரை ராசல்கைமா காவல்துறை கைது செய்துள்ளார்கள். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், துப்பாக்கிச் சூடு குறித்து காவல்துறைக்கு அவசர அழைப்பு வந்ததாகவும், வெறும் 5 நிமிடங்களுக்குள் சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் சந்தேக நபரை கைது செய்து சம்பவ இடத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தையும் கைப்பற்றியுள்ளார்கள். முதற்கட்ட விசாரணையின்படி ஒரு குறுகிய தெருவழியாக செல்ல முயன்ற வாகனம் தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் இந்த துயரமான மோதல் தொடங்கியது தெரியவந்துள்ளது. இந்த தகராறின் தீவிரத்தால் சந்தேக நபர் துப்பாக்கியை எடுத்து 3 பெண்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும், ஆனால் அவர்களின் காயங்கள் தீவிரமாக இருந்ததால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர்கள் இறந்துவிட்டதாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து சந்தேக நபர்கள் இப்போது காவலில் இருப்பதாகவும், சட்ட நடவடிக்கைகளுக்காக பொது வழக்கறிஞரிடம் மாற்றப்பட்டதாக காவல்துறையினர் கூறியுள்ளார்கள். இந்த சம்பவத்தை தொடர்ந்து ராசல்கைமா காவல்துறை ஒரு பொது அறிக்கையை வெளியிட்டுள்ளது. குடியிருப்பாளர்கள் சுய கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்றும், அன்றாட கருத்து வேறுபாடுகள் வன்முறையாக மாறுவதை தவிர்க்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்கள். கடந்த 2005ஆம் ஆண்டு இதேபோன்று ஒரு மோதல் வழக்கில் அஜ்மானில் நடந்த சாலை மோதல் சம்பவத்திற்கு பிறகு ஒரு சக நாட்டவரை சுட்டுக் கொன்றதற்காக அமெரிக்க உச்ச நீதிமன்றமானது ஒருவருக்கு மரண தண்டனையை விதித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.